அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா புனித லூர்து அன்னை திருத்தலத்தில் இருக்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சேந்தமரம் செல்லும் வழியில் கடையநல்லூருக்கு கிழக்கே 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருமலாபுரம் எனும் சிற்றூர். இந்த திருமலாபுரம் சிற்றூரில் என்ன இருக்குது அப்படின்னா அகத்திய முனிவர் வாழ்ந்த பொதிகை மலை தொடரை நோக்கியவாறு அமைந்துள்ள ஒரு வண்ணாத்தி பாறை இருக்குது. இதுதான் அந்த பாறைன்னு சொல்கிற மலை. இந்த மலைக்கு கீழே 2 குடைவரை கோயில்கள் இருக்குது. இதுக்கு மேலே தான் புனித லூர்து அன்னை திருத்தலம் இருக்குது. இப்போ நம்ம புனித அன்னை லூர்து அன்னை திருத்தலத்துக்கு போகிறதுக்கான மலை மேலே தான் ஏறி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம புனித லூர்து அன்னை திருத்தலத்தை போய் தரிசிப்போம். வாங்க பார்க்கலாம். சரி, புனித லூர்து அன்னைக்கு ஏன் புனித லூர்து அன்னை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். 1844 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி ஃப்ரான்ஸ் நாட்டில் லூர்து நகரில் பிறக்கிறாங்க. யார் பிறக்கிறாங்க அப்படின்னா பெர்னனத் சூபி ரூசு அப்படின்றவங்க பிறக்கிறாங்க. அவங்க தான் புனித லூர்து அன்னை அப்படின்னு சிறப்பு பட்டம் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா 1858 பிப்ரவரி 11 இருந்து 1858 ஜூலை 16 வரைக்கும் கன்னிமேரி அவங்களுக்கு 18 முறை காட்சி கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி 18 முறை காட்சி கொடுத்த காரணத்தால் தான் அந்த பெர்னதத்துக்கு இந்த மாதிரி புனித லூர்து அன்னை அப்படின்ற சிறப்பு பேரை கொடுக்குறாங்க. சரி, எப்படி கொடுக்குறாங்கன்றத பார்த்தோம் அப்படின்னா 1858 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெர்னதத்தும் அவங்க கூட ஒரு 2 பெண்களும் இது ஆடு மேய்க்கிறதுக்காக போயிட்டு இருந்தப்போ ஒரு குகையில் அந்த பெர்னதத்துக்கு காட்சி கொடுக்குறாங்க கன்னிமேரி. அதை இவங்க பார்த்தோன்னா பரவசம் அடைஞ்சிட்டு அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி குகையில் கன்னிமேரி தெரியுறாங்க, உங்களுக்கு தெரியுதானா தெரில அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. திருப்பி என்ன பண்ணாங்க, பிப்ரவரி 18 அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, திருப்பி போகும்போது அன்னைக்கும் அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க கன்னிமேரி. அந்த அம்மா ஆனந்த பரவசத்தில் இருந்ததை அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அப்புறம் மார்ச் 25ஆம் தேதி அப்போ என்ன ஆகுதுன்னா கன்னிமேரி அவங்களுக்கு காட்சி கொடுத்த பிறகு அந்த அம்மா என்ன பண்ணுது, பூமியை தோண்டும் போது அதுலேருந்து ஒரு நீரூற்று சுரக்குது. அது வற்றாத நீரூற்றா இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்ரல் 7 என்ன அப்படின்னா 16ஆவது முறை கன்னிமேரி அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. அப்போ காட்சி கொடுக்கும் போது மக்கள் மருத்துவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து
பெர்னதெத்து கையில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தீயை வச்சு ஒரு 15 நிமிஷம் வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் போது அந்த அம்மாவுக்கு வந்து வலியோ எதுவுமே ஏற்படலை, அதே மாதிரி தீக்காயமும் ஏற்படலை. இது வந்து 16வது முறை வந்து அந்த இடத்துல இருக்கிற மக்கள்லாம் அதிசயிச்சு போனாங்க. ஓ, இப்பேற்பட்ட ஒரு கடவுள் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாங்களான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. அதே மாதிரி ஜூலை 16ஆம் தேதி அந்த அம்மா சொல்லுது, கன்னிமேரி எனக்கு முழுவதுமாக தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த 16ஆம் தேதி அதுதான் கடைசியாக அவங்களுக்கு வந்து தரிசனம் கொடுத்தது. 1858 இருந்து 1858 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து ஜூலை 16 வரைக்கும் 18 முறை வந்து காட்சி கொடுத்தாங்க. சரி, இவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்தது உண்மையா அப்படின்றத வந்து ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைச்சாங்க. எப்போ அமைச்சாங்க அப்படின்னா 1858 நவம்பர் மாதம் 17ஆம் தேதி ஒரு விசாரணை குழு அமைச்சாங்க. என்ன விசாரணை குழு அமைக்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி பெர்னதெத்துக்கு வந்து கன்னிமேரி காட்சி கொடுத்தது உண்மையான்றதை ஆய்வு செஞ்சு அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லி வைக்கிறாங்க. யார் தலைவர் அப்படின்னா லாரன்ஸ்ன்ற தலைவரில் வச்சு பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1862 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது மாதிரி பெர்னதெத்துக்கு வந்து கன்னிமேரி காட்சி கொடுத்தது உண்மை. அதே மாதிரி அவங்க காட்சி கொடுக்கும்போது அந்த அம்மாவுடைய உடலில் வந்து பல்வேறு மாற்றங்களும் பரவச நிலைகளும் ஏற்பட்டது. இயற்கைக்கு மாறான நிகழ்வுகளும் நடந்தது. அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு இது நடந்தது. இதை அனைவரும் உணர்ந்திருந்தனர் அப்படின்னு சொல்லி 1862 ஜனவரி மாதம் 18ஆம் தேதி அறிக்கையை கொடுக்குறாங்க. ஸோ இந்த அறிக்கையை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருத்தந்தை 9ஆம் பயாஸ் என்ன சொல்கிறாரு, இது மாதிரி பெர்னதெத்து இனிமேல் வந்து புனித லூர்து அன்னையாக வழங்கப்படுவார், அவரை வந்து கடவுளாக நினைத்து கும்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் பேஸ் பண்ணி தான் புனித லூர்து அன்னை வந்து அன்று முதல் கடவுளாக வழிபட்டு வந்தாங்க. சரி, ஓகே, புனித லூர்து அன்னை வந்து கடவுளாக வழிபடுறாங்கன்னா, இப்போ புனித லூர்து அன்னை இந்த கோயிலை வந்து கட்டுறதுக்கும் ஒரு இது இருக்கணும்ல, ஒரு அமைப்பு இருக்கணும், இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கணும். 1879 ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி அந்த அம்மாவுக்கு வந்து பெர்னதெத்துக்கு 35 வயசு ஆகும்போது இறந்துடுறாங்க. அப்போ இறந்து போயிடுறாங்க. இந்த காலகட்டத்தில் 1878 1917 வரைக்கும் இந்த சேந்த மரத்தில் வந்து பங்கு தந்தையாக இருக்கார். யார் அப்படின்னா அருத்தந்தை இஞ்ஞாசியார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து அந்த காலகட்டத்தில் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவருடைய கனவுல வந்து அன்னை வராங்க. அன்னை வந்து எனக்கு ஒரு உயரமான மலையில் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி இவர் வந்து நான் வீரசிகாமணியில் வந்து கட்டலான்னு சொல்லி எல்லா ஒரு அமைப்பையும் தேர்ந்தெடுக்கும் போது, இல்லை நீ வந்து திருமலாபுரத்தில் வந்து கோயில் கட்டணும் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் சொல்கிறார், திருமலாபுரம் மலைன்றது மிக உயர்ந்த மலை, அதில் எப்படி தண்ணி எடுத்துன்னு போகிறது, மக்கள் போகிறது அப்படின்னு வந்து இவர் கேட்கும் போது அந்த அன்னை சொல்கிறாங்க, உனக்கு தெரியாதா, பாறையை உடைத்தால் நீரூற்று சுரக்கும் என்ற விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்னும் போது இவர் என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துக்கு வராரு. இஞ்ஞாசியார் தோண்டி பார்க்குறாரு, நீரூற்று சுரந்துட்டே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1911 வருஷத்தில் இருந்து இதை கட்ட ஆரம்பித்து 1913 மக்கள் பார்ப்பதற்காக, அவர்கள் வழிபடுவதற்காக புனித லூர்து அன்னை திருத்தலம் திறக்கப்பட்டிருக்கு.
இன்னைக்கு அந்த ஒரு புனிதமான திருத்தலத்தில் தெய்வீக அருள் பெற்ற, கடவுளின் அருள் பெற்ற நாம் அனைவருமே சிறந்து வாழ்வதற்கு அருளை வழங்கக்கூடிய புனித லூர்து அன்னையுடைய திருத்தலத்தில் இருக்கிறோம். அந்த அம்மாவை வணங்குவோம். சகல சம்பத்துகளும் பெற்று நாமும் நம் குடும்பமும் வாழ்வோம். இப்போ புனித லூர்து அன்னை திருத்தலத்தில் நம்ம இயேசுடைய அருகில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, குற்றவாளியாக ஆக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. அதில் ஒரு விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணை கூட்டின்னு நிறுத்துறாங்க. அப்படி நிறுத்திட்டு அங்கே இருக்கிற பரிசேயர் சில பேர்லாம் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி விபச்சாரம் செய்த பெண்ணை கல்லால் அடித்து கொல்ல வேண்டும் அப்படின்னு மோசேஸுடைய இதில் எழுதியிருக்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து பதில் சொல்லணும். இப்போ மோசேஸ் சொன்ன மாதிரி அந்த விபச்சாரம் செய்த பெண்ணை கல்லால் அடித்து கொல்லலாம் அப்படின்னு இயேசு சொன்னால், அவர் சும்மா அன்பு இதெல்லாம் சொல்கிறாரு, கொல்ல சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை குற்றவாளி ஆக்கிடலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்து இவர் இல்லை, அவரை அந்த பெண்ணை கொல்லக்கூடாது, அந்த பெண்ணை இரக்கம் காட்டி விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் அவர் மோசேஸுடைய கோட்பாடுக்கு எதிராக இருக்காருன்னு சொல்லி குற்றவாளி ஆக்கிடலாம். அவர் எந்த பதில் சொன்னாலும் அவரை குற்றவாளி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் காத்துட்டு இருக்கிற டைமில் இயேசு அற்புதமாக ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களில் பாவம் செய்யாதவன் யாரோ அவனே முதல் கல்லை எரி அப்படின்னு இயேசு சொல்கிறார். இதுதான் மிக முக்கியமான வார்த்தை. அப்போ என்னன்னா, உலகத்தில் பாவம் செய்யாதவங்க யாருமே கிடையாது. ஸோ பாவம் செஞ்ச காரணத்தால் யாருமே கல்லை அந்த பெண்ணு மேலே எரியல, ஒவ்வொருத்தராக போயிடுறாங்க. அப்படி போகும்போது என்னன்னா, ஃபஸ்ட்டு வயசானவங்க போகிறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை விட வயது கம்மியான போகிறாங்க, அதுக்கப்புறம் சின்ன பசங்க போகிறாங்க. ஸோ வயசானவங்க ஏன் ஃபஸ்ட்டு போகிறாங்கன்னா, அவங்க தான் அதிகமான பாவம் செஞ்சாங்க. ஏன்னா வாழ்க்கையில் அதிகமான வயசை கடந்துட்டாங்க. ஸோ கம்மியாக வயசு வரும்போது அந்த பாவம், ஸோ உலகத்தில் பாவங்கள் அதிகமாக நிரம்பி இருக்கிற காரணத்தால் அந்த பாவத்தை ஏற்று மடினோன்னு காரணத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலக மக்களுடைய பாவங்களை ஏற்று நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு இருந்தார். ஸோ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் மேலே குற்றம் சாட்டி அவரை சிலுவையில் அறையறதுக்காக கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போகும்போது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து போகிறார். அப்படி சிலுவையை சுமந்து போகும்போது அந்த 3 மணி நேரம் அவர் கூட இருந்தது 3 பெண்கள். ஒன்று அவருடைய தாய் மேரி, ரெண்டாவது மேரி மேக்டலின், மூணாவது மேரி மேக்டலின் தங்கச்சி மரியா. ஸோ 3 பெண்கள் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை தூக்கி கொண்டு செல்லும் போது அவங்க கூடயே இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சிட்டு அவரை
வந்து என்ன பண்ணுறாங்க, கீழே வந்து இறக்கும் போது அவர் கூட இருந்ததும் அதே 3 பெண்கள் தான் அவருக்கு கூட இருந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து உயிர் தெழுந்து இந்த உலகத்தை விட்டு மேலே போகும்போது அவர் காட்சி கொடுத்தது யாருன்னா அதுவும் ஒரு பெண்ணு தான், மேரி மேக்டலினுக்கு தான் வந்து அவர் வந்து காட்சி கொடுக்குறாரு. ஸோ இதை வந்து பெண்கள் வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையத்துக்கு கொண்டு செல்ல போதும் சரி, இயேசுவை சிலுவையிலேருந்து இறக்கும் போதும் சரி, இயேசு உயிர் தெழுந்து போகும்போதும் சரி, அவர் வந்து காட்சி கொடுத்தது கூட இருந்தது எல்லாமே பெண்கள். ஸோ அவர் நமக்காக வந்து பாவத்தை ஏற்று இருந்து சிலுவையில் அறையப்பட்ட அவருடைய திருத்தலத்தில் அவரை நம்ம வந்து வழிபட வந்திருக்கோம். அவரை வந்து வழிபட்டு நம்மளுடைய குறைகளை அனைத்தும் நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களை ஏற்று இயேசு கிறிஸ்து வந்து அதை வந்து சரி பண்ணி நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்துவார். ஆகவே நம்முடைய பாவங்களை அவருடைய காலடியில் வைத்து விட்டு நாம் சொல்வோம், அவர் நமக்காக அனைத்தையும் செய்வார் என்ற நம்பிக்கையுடன் சொல்வோம், நமக்கு அனைத்துமே கிடைக்கும் என்ற நிலையில் சொல்வோம். இயேசு கிறிஸ்து நம்மை காப்பார்.